வெல்கம் பேக் டு கிரிக்கால்ஸ் யூடியூப் சேனல். ஸ்டில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024 46வது மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 28 ஏப்ரல் நைட்டு 7:30 அதாவது ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச். ஆல்ரெடி 3:30 நடக்கக்கூடிய மேட்சுக்கும் நம்ம சேனல்ல ப்ரிவியூ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்க என்ன பார்க்கல அப்படின்னாலும் மறக்காம பார்த்துருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் சேப்பாக்கில் தான் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரும் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீமோ கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்கான டீமோ கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபாக இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி ப்ளே பண்ணால் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க. அதர்வைஸ் ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கும் நிறைய நாலேஜ் இருக்கு, இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் நீங்க கரெக்டாக நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா சேப்பாக்கில் தான் மேட்ச் நடக்க போகுது. சேப்பா கிரவுண்ட் அப்படின்னாலே இட்ஸ் ஏ மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவான ட்ராக் தான் நிறைய பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரீசெண்ட் டைம் இந்த வென்யூல ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஸ்லோ பிச் ஆயிடுச்சு. ஸோ மீடியம் பேஸ் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட்டிவ் இருக்கு. அந்த ரீசெண்ட் டைம்ல பேட்டர்ஸும் லிட்டில் பிட் என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. நிறைய மேட்ச் ஹை ஸ்கோரிங் வென்யூவா கூட இந்த வென்யூல போயிருக்கு அப்படிங்கிறத பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த வென்யூ ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 163, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்னா ஓவரால் 20 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் சன்ரைசர்ஸ் 6 மேட்சும் சிஎஸ்கே 14 மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது சிஎஸ்கே கொஞ்சம் அப்பர் சைடில் இருந்தாலும் இந்த சீசனில் ஆல்ரெடி SRHக்கு எகெயின்ஸ்டா ஒரு தோல்வியை சிஎஸ்கே சந்திச்சிருக்காங்க. ஸோ அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவாங்களா சிஎஸ்கே, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு கொடுக்க வேண்டிய பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வென்யூ ரெக்கார்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஓவராலாக 41 விக்கெட்ஸ் இந்த சீசன்ல பவுலர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி பேஸ் பவுலர்ஸ்க்கு 32, ஸ்பின்னர்ஸுக்கு 9 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ வென்யூ ரெக்கார்ட்னு பார்க்கும்போது பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க எந்த மாதிரி டீமை பிக் பண்ணலாம் அப்படின்னா பேட்டர்ஸுக்கு 50% வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பேஸ் பவுலர்ஸுக்கு ஒரு 30% ஒரு 40% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸுக்கு ஒரு 10% 20% மட்டும் ஸ்பின்னர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்டில் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போது ஃபேண்டசியில் நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. அதில் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. அதில் நீங்கள் கஷ்டமே படாமல் ஈஸியாக நிறையா ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஃபோக்கஸில் வேணால் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது என்ட்ரி ஃபீஸ் மற்ற ஆப்லையும் ஃபோக்கஸ் லெவனும் நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் லெவனில் என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு கான்டெஸ்ட்டுக்கு ஒரு 300 ரூபா வரைக்குமே உங்களால் சேவ் பண்ண முடியும். ஒரு கான்டெஸ்ட்டுக்கே 300 ரூபானா ஒரு 4-5 கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு மேட்ச்சுக்கு உங்களால் 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா சேவ் பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு மேட்ச்சில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறையா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது, லோ காம்படிஷன். இங்கே நிறைய பேர் மோஸ்ட்லி டீம் ப்ளே பண்ணுறவங்க எல்லாருமே சேஃபாக தான் டீமை பிக் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா 8-9 பிளேயர்ஸை சேஃபாகவும் ஒரு 2-3 பிளேயர்ஸை மட்டும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதாவது பர்டிகுலர்லி ஃபோக்கஸ் 11 ஆப்பில் ப்ளே பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதை விட ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 5+1 நீங்கள் ப்ளே பண்ணுங்க. அதாவது வெறும் 6 பேரை தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அதில் ஒரே டீமில் இருந்து 5 பேரும் இன்னொரு டீம் வந்து ஒருத்தர், அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் 6 பிளேயரை ஒரு டீமாக செட் பண்ணுவீங்க. அதில் கேப்டன் வைஸ் கொடுத்து கூட நிறைய உங்களால்
ப்ராஃபிட் எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப சுபமான ஆப். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஃபோக்கஸ் 11 ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் தென் அஜின்கே ரஹானே லாஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணாங்க. இந்த மேட்ச் ரச்சின் ரவீந்திராவை உள்ள கொண்டு வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ரச்சின் ரவீந்திரா உள்ள வர்றாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அடுத்த நம்பர் 3 அஜின்கே ரஹானே அண்ட் தென் டேரல் மிச்சல், சிவம் டூபே, MS தோனி, ரவீந்திர ஜடேஜா, தீபக் சகார், துஷார் தேஷ்பாண்டே, பத்திரனா அண்ட் தென் முஸ்டபிர் ரகுமான். இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டைமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா தேஷ்பாண்டேவும் அண்ட் தென் ரிஸ்வி, இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி இல்லை எங்களுக்கு பவுலர்ஸ் வேணும், ஏன்னா ஆப்போசிட் டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரச்சின் ரவீந்திராவை ட்ராப் பண்ணிட்டு மொயின் அலியை உள்ள பிளேயிங் 11ல கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலர் அப்படின்னா முஸ்டபிர் ரகுமான் 1, பத்திரனா 2, தேஷ்பாண்டே 3, தீபக் சகார் 4, ரவீந்திர ஜடேஜா 5. ஓவராலா 5 பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க. இந்த 5 பிளேயருமே மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தீபக் சகார், துஷார் தேஷ்பாண்டே, முஸ்டபிர் ரகுமான் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பத்திரனா அதிகப்படியான ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாரு. டெத் ஓவர்ல பத்திரனா, முஸ்டபிர் ரகுமான் அண்ட் தென் தேஷ்பாண்டே இவங்க 3 பேரும் டெத்தில் போல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சிஎஸ்கேவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் போலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா இவங்க 2 பேரும் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல எய்டன் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமாட், சபாஸ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே, தங்கராசு நடராஜன். இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டும் ஜெய்தேவ் உனாட்கட் இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ இந்த டீமோட பவுலர்ஸ் அப்படின்னா தங்கராசு நடராஜன் 1, மார்க்கண்டே 2, புவனேஸ்வர் குமார் 3, பேட் கமின்ஸ் 4, சபாஸ் அகமது 5 அண்ட் தென் ஜெய்தேவ் உனாட்கட் 6. ஓவராலாக 6 மெயின் பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதுல 7th பவுலிங் ஆப்ஷன்ல அபிஷேக் சர்மா இருக்காரு அண்ட் தென் 8th பவுலிங் ஆப்ஷன்ல எய்டன் மார்க்ரம். மோஸ்ட்லி இந்த 6 பவுலரை தான் ட்ரை பண்ணுவாங்க. அன்பார்ச்சுனேட்டா மேபி அபிஷேக் சர்மா 1 or 2 ஓவர் போல் பண்ணதான சான்ஸ் இருக்கும். இதுல அதிகப்படியான ஓவர்னா தங்கராசு நடராஜன் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு அண்ட் தென் சபாஸ் அகமத் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, மயங்க் மார்க்கண்டே ஒரு 4 ஓவர், ஆல்மோஸ்ட் 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜெய்தேவ் உனாட்கட் ஒரு 3 ஓவரும் 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை பேட் கமின்ஸும் புவனேஸ்வர் குமாரும் ஷேர் பண்ணி போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புவனேஸ்வர் குமார், ஜெய்தேவ் உனாட்கட் அண்ட் தென் பேட் கமின்ஸ் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ல அதிகப்படியான ஓவர் தங்கராசு நடராஜன் போல் பண்ணுவாரு. அவரு கூட ஜெய்தேவ் உனாட்கட் அண்ட் தென் பேட் கமின்ஸ் இவங்க 3 பேரும் டெத்துல போல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்ணுறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதில் பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிளேயர்ஸுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஹென்ரி கிளாசன், ரவீந்திர ஜடேஜா, பத்திரனா, தங்கராசு நடராஜன் இந்த 4 பிளேயர்ஸுக்கும் மோஸ்ட்லி அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ இதுல ஹென்ரி கிளாசன் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம், ஆவரேஜா ஒரு 25 ரன் அடிச்சா போதும் ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு. ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேவோட ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர், பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் 3லையுமே அவரோட கான்ட்ரிபியூட் இருக்கு. அதுவும் சேப்பாக் பிச் அப்படின்னு வந்துட்டாலே ரவீந்திர ஜடேஜா ஒரு மஸ்ட் பிக்காக தான் நீங்க எல்லா மேட்சுமே நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் பத்திரனாவா இருக்கட்டும், தங்கராசு நடராஜனா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே இந்த 2 டீமோட கீ பவுலர்ஸ். அதுலயும் பர்டிகுலர்லி 2 டீமோட டெத் ஓவர் பவுலருங்கும் போது கண்டிப்பா எவரி மேட்ச் மினிமம் 1 விக்கெட், 2 விக்கெட் ஆவரேஜா எல்லா மேட்சுமே எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 2 விக்கெட் எடுத்தாலே போதும் ஈஸியா இவங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா T20s பொறுத்த வரைக்கும் மினிமம் 40, மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும் ஈஸியாக அவங்க ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. அதுக்கான குவாலிட்டி இந்த 4 பிளேயர்ஸ்க்குமே இருக்கு.
மேக்ஸிமம் நீங்க எத்தனை டீம் ப்ளே பண்ணாலும் சரி எல்லா டீம்லயுமே இந்த 4 பிளேயர்ஸை மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இவங்க எல்லாருமே ஒரு 40ல இருந்து 80% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல இவங்களை ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல மேல இருக்க அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், சிவம் டூபே, ருத்ராஜ் கேக்வாட், ஏடன் மார்க்ரம் இந்த 5 பிளேயர்ஸுக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. சாலிடா இவங்க பேட்ல ஒரு 25+ ரன் அடிச்சா மட்டும்தான் இவங்கனால ட்ரீம் டீம்ல வர முடியும். இதுல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்னா ருத்ராஜ் கேக்வாட், சிவம் டூபே, ஏடன் மார்க்ரம் இவங்க 3 பேர்த்துக்கு இருக்கு. ஏன்னா ஃபீல்டிங்ல லாங்ல நிக்கிறாங்க, 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இதுல அபிஷேக் சர்மா மேபி 1 or 2 ஓவர் போல் பண்ணுவார். இதுல எந்த ஒரு அட்வான்டேஜுமே இல்லாதது டிராவிஸ் ஹெட் மட்டும்தான். ஏன்னா டிராவிஸ் ஹெட் பேட்டிங் ஆடிட்டு இம்பாக்ட் பிளேயரா வெளியே போயிடுவாரு. ஸோ கண்டிப்பா இவர் ஒரு 25+ அடிச்சாதான். சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாருன்னா கண்டிப்பா டீம் ஃபிளாப் ஆகிறதான சான்ஸ் இருக்கும். ஸோ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இதுல அபிஷேக் சர்மாவும் ஒரு 60% வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட் ஒரு 50-50 ஆப்ஷன். அவரை டிராப் பண்ற டீம்ல ரிஸ்கா அப்துல் சமாட் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ சிவம் டூபே, ருத்ராஜ் கேக்வாட் இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி சிவம் டூபே தேவைப்படுவாரு. அண்ட் தென் ருத்ராஜ் கேக்வாட் சேப்பா கிரவுண்ட் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுவே சேசிங் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஸோ சேசிங்ல கொஞ்சம் இயர்லியா விக்கெட் வரதான சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியா அஜின்கே ரஹானவை ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் ருத்ராஜ் கேக்வாடையும் அஜின்கே ரஹானையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏடன் மார்க்ரம் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டா அப்படின்னு வந்துட்டாலே ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஆவரேஜா ஒரு 25+ ரன் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இருந்தாலும் இப்போ இதுல 50-50 ஆப்ஷன்ல டிராவிஸ் ஹெட், ருத்ராஜ் கேக்வாட் இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இதுல அபிஷேக் சர்மா, சிவம் டூபே அண்ட் தென் ஏடன் மார்க்ரம் இவங்க 3 பேர்த்தையும் 60% வரைக்கும் நீங்க டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் முஸ்தபிர் ரஹ்மானா இருக்கட்டும், சபாஸ் அகமதா இருக்கட்டும் இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க 60ல இருந்து 80% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா முஸ்தபிர் ரஹ்மான் டெத் ஓவர் பவுலர், நிறைய கட்டர் போடுவாரு. அந்த மாதிரி டைம்ல சேப்பாக்குல நல்லாவே சப்போர்ட் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் மினிமம் 1 மேக்ஸிமம் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சபாஸ் அகமத் பேட்டிங்லயும் ஒரு நல்ல ஃபார்ம், ஃபீல்டிங்கும் லாங்ல நிக்கிறாரு, பவுல்லையும் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல ஒரு விக்கெட் எடுத்து ஏதோ ஒரு கேட்ச் பிடிச்சாலே ஈஸியா ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் ஒரு 60ல இருந்து 80% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் அண்ட் தென் பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, பேட் கமின்ஸ், டேரில் மிச்சல் இவங்க 3 பேருமே கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதுல ரச்சின் ரவீந்திரா உள்ள பிளே பண்ணல, மொயின் அலி தான் உள்ள பிளே பண்ணாரு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க மொயின் அலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா டியூல் ஆப்ஷன் பேட்டிங் சான்ஸ் கொடுக்கறதுல ரொம்ப கீழே தான் வராரு. ஆனா பவுல்ல 2ல இருந்து 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு. ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அவர் ஒரு 2ல இருந்து 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. மினிமம் ஒரு விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் கூட மொயின் அலிட்டு இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ லோ பர்சன்டேஜ் தான் ட்ரை பண்ணா ரச்சின் ரவீந்திரா, பேட் கமின்ஸ் மினிமம் 3 ஓவர், அதுல எப்படி இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. அது 2 விக்கெட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஸ் பிக்கா இருப்பாரு. டேரில் மிச்சல் கொஞ்சம் பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டேரில் மிச்சலுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல சேஸ் தான் பண்ண போறாங்க அப்படின்னா இவரை நீங்க டிராப் பண்ணிட்டு கூட வேற ஏதோ பவுலர்ல இருந்து யாருக்கோ ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லோ பர்சன்டேஜ்ல சேஃபா போனா ரச்சின் ரவீந்திரா, பேட் கமின்ஸ், டேரில் மிச்சல் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா போனா துஷார் தேஷ்பாண்டே, சேப்பா கிரவுண்ட் அப்படின்னால ஒரு நல்ல ரெக்கார்டு, எப்படினாலும் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சகார் இவங்க 2 பேர்த்தையும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நிதிஷ்குமார் ரெட்டி டாப்ல ஆடக்கூடிய டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஏடன் மார்க்ரம் இவங்க எல்லாத்தையும் நீங்க டிராப் பண்றீங்க ஏதோ ஒரு டீம்ல அப்படின்னா அந்த டீம்ல நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு மஸ்ட் பிக்கா இருக்கணும். ஏன்னா 1 or 2 மேட்சஸ் ஏதோ 1-2 ஓவர் போல் பண்ணி விக்கெட்டே எடுத்திருக்காரு. இருந்தாலும் பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம், எப்படினாலும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கணும். ஒரு 25+ ரன் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் மயங்க் மார்க்கண்டே செகண்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போல் பண்ண போறாங்க அப்படின்னா மயங்க் மார்க்கண்டே ஒரு மஸ்ட் பிக்கா வைங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து. ஏன்னா பிச் யூஸ் பண்ண சேப்பாக் எப்பவுமே ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு போல் பண்ணும்போது 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா புவனேஸ்வர் குமார் அல்லது ஜெய்தேவ் உன்னட்கட் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே லோ பர்சன்டேஜ்ல
கொஞ்சம் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ரவீந்திர ஜடேஜா 1, ஹென்ரி கிளாசன் 2, பத்திரனா 3, நடராஜன் 4, சபாஸ் அகமது 5, முஸ்டபிர் ரஹ்மான் 6. இதுல ரவீந்திர ஜடேஜா, ஹென்ரி கிளாசன், பத்திரனா, டி நடராஜன் இந்த 4 பிளேயர்ஸும் நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி எல்லா டீம்லயும் ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணி ஆகணும். இதுல சபாஸ் அகமத், முஸ்டபிர் ரஹ்மான் இவங்க 2 பேர்த்தையும் ஒரு 60ல இருந்து 80% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் டிராவிஸ் ஹெட், ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல தான் ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் சிவம் டூபே, அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர்த்தையும் 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐடன் மார்க்ரம் இவரையும் ஒரு 60% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா, பேட் கமின்ஸ், டேரல் மிச்சல் இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இதுல ரச்சின் ரவீந்திரா உள்ள பிளே பண்ணல, மொயின் அலி பிளே பண்ண போறாரு அப்படின்னா இந்த இடத்துல மொயின் அலிக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல இதை விட லோ பர்சன்டேஜா கொஞ்சம் ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். துஷார் தேஷ்பாண்டே அல்லது தீபக் சகர் 2 பேர்த்துல யார் வேணும். அது பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பவுல் பண்ண போறாங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தீபக் சகர் இந்த மாதிரி போய்க்கோங்க. அண்ட் தென் நிதிஷ் குமார் ரெட்டி, அண்ட் தென் மயங்க் மார்க்கண்டே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மயங்க் மார்க்கண்டே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா புவனேஸ்வர் குமார். இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல ரிஸ்கான ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. ஸோ இந்த பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டூர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது, மோஸ்ட்லி ரிட்டர்ன் ஆயிடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவாக தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் ஃபேண்டசியில நம்ம காசு லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் தெளிவா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டூர்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் டீம்ல மோஸ்ட்லி குவாலிட்டி பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதாவது அவங்க மோஸ்ட்லி 90% வரைக்கும் ட்ரீம் டீம்குள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்க ட்ரீம் டீம்ல வந்துட்டா கூட போதும், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாம பார்த்துப்பாங்க. பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ பேஸ் டீம்ல விக்கெட் கீப்பர்ல இருந்து ஹென்ரி கிளாசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் இருக்க எம்எஸ்டியை நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு 20 அல்லது 10% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட்டர்ல ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு, அவரை ஒரு 50% டீம்ல அதாவது 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். யாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், அஜின்கே ரஹானே இவங்க 2 பேரையும் 50-50 ஆப்ஷன்ல. அண்ட் தென் சிவம் டூபேவை ஒரு 60% டீம்ல, சிவம் டூபே, டேரல் மிச்சல் இவங்க 2 பேர்த்தையும் ஒரு 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேர்த்தையும் என்ன பண்ணலாம்னா டிராவிஸ் ஹெட்டை 50-50 ஆப்ஷன்லயும், அபிஷேக் சர்மாவை ஒரு 60% டீம்லையும், ஐடன் மார்க்ரம ஒரு 60% டீம்லையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். கொஞ்சம் ரிஸ்கா போறோம்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிவம் டூபேவை ஒரு 60ல இருந்து 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஐடன் மார்க்ரம ஒரு 60% டீம்லையும், லோ பர்சன்டேஜ்ல இருந்து சபாஸ் அகமத் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பவுலிங்ல இருந்து பத்திரனா, நடராஜன் இந்த மாதிரி ஆப்ஷன்ல போயிருக்கும். முஸ்டபிர் ரஹ்மான் அவரை நீங்க 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் தென் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா தீபக் சகரையும், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டேக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பேட் கமின்ஸை ஒரு 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மயங்க் மார்க்கண்டே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். கொஞ்சம் ரிஸ்கா நீங்க போனா மட்டும் ஜெய்தேவ் உன்னாட்கட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரவீந்திர ஜடேஜா, ஹென்ரி கிளாசன், பத்திரனா இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணும் அப்படின்னா ஐடன் மார்க்ரம், முஸ்டபிர் ரஹ்மான், தங்கராசு நடராஜன் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க சஃபிள் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மொயின் அலி உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா மொயின் அலி, இல்ல ரச்சின் ரவீந்திரா உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா இவங்க 2 பேர்த்துல யார் உள்ள பிளே பண்ணாலும் அவங்கள ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டிராவிஸ் ஹெட் அல்லது அபிஷேக் சர்மா அவங்களுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். அண்ட் தென் பேட் கமின்ஸ் அவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 6 பிளேயர்ஸும்
சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களை ரொம்ப ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் நிறைய யூசர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நல்லாவே அனலைஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துட்றீங்க. அது அப்படியே கண்டினியூவா கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துட்றீங்க. அது நிறைய யூசர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யார் எலிஜிபிளா இருப்பாங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.